ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு அருமையான ஒரு நாளில் உங்கள் அனைவரையும் இந்த ஒரு நிகழ்ச்சி மூலம் சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷம். நீங்கள் தொடர்ச்சியாக நான் பேசும் இந்த செய்திகளில் கான்ஃபிடென்ஸை பற்றி பேசி ஒரு பாட்டு ரெண்டாவது பாட்டு முடித்து நான் சொன்னேன், நம்ம வாழ்க்கையில் கான்ஃபிடென்ஸ்னு இருக்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான காரியம். அது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு தலைவராக ஜெயங்கொள்வர்களாக இருக்க முடியும். சில சமயம் நம்ம யோசிப்போம், என்ன இது இப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயமுள்ள ஆவி, பயப்படுறவங்க தான் கவர்ட்ஸ் வில் நாட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட். பயந்து ஆவியுடையவர்கள் பரலோகத்துக்குள்ளே போக முடியாதுன்னு எழுதியிருக்கு. அதே நேரம் கிதியோனோட கூட பாருங்கள், அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பயந்துட்டு இருக்கிறவங்க வீட்டுக்கு அனுப்பிடு, வேண்டாம். ஆண்டவர் பயந்துட்டு இருக்கிற ஆவினால் என்ன ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்கள ஒன்றும் ரிப்பேர் பண்ணி அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கிட்ட பிறகு தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் பாருங்கள், கிதியோனோட எவ்வளோ காரியங்கள் அவர் செயல்பட்டார். அவர் அவர் கேட்குறதுக்கெல்லாம் செஞ்சார். ஒரு ஃப்ளீஸ்னால் அந்த உள் போட்டுட்டு அதுக்கு மேலே ஏகப்பட்ட பனி, ஆனால் சுற்றி எல்லாம் வறண்டு இருக்குது. எனக்கு திருப்பி பனி வெளியே இருக்கணும், ஆனால் இந்த உள்ளில் பனி இருக்கக்கூடாது. அது மட்டும் ட்ரை, வெளியெல்லாம் பனி. இதெல்லாம் பண்ணி காமிச்சார். நான் தான் ஆண்டவர், வல்லமுள்ள தேவன், உனக்கு உதவி செய்ய போகிறேன். ஆனாலும் அதுக்கு அதிகமாக அவர் பேசி, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி அவரை தைரியப்படுத்துறதுக்கு பல காரியம் செய்கிறார். கிதியனுடைய வாழ்க்கையில் அவர் ரொம்ப கொடுத்து வச்ச மனுஷன். ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ நேரம் எடுத்து அவரை தைரியப்படுத்தி அவருக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து அவரை உயர்த்துறதுக்கு நிறைய காரியம் அவர்கிட்ட வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் தான் அவர் எடுத்து பயன்படுத்தினார். அது மட்டும் இல்லை, கர்த்தர் அவரோட பேசி சொன்ன பிறகும் எதிரிகளுடைய பாளையத்துக்கு நீ போ, அங்கே போனால் அவங்க பேசுகிறத கேட்கும் பொழுது இவருக்கு தைரியம் வருது. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னால் ஒரு மனிதனை தைரியமாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் அவங்கள ஆண்டவர் அப்படி ஆக்குறார். அப்போ நம்ம லைஃப்பில் கூட எப்படி இதெல்லாம் நம்ம கான்ஃபிடென்ட்டாக வரும்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி கான்ஃபிடென்ட்டாக ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய சுய பலனோ வெளியே இருக்கிற காரியங்கள் வைத்து இல்லை. ஏன் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் மற்ற காரியங்களில், ஆனால் அவைகள் ஸ்ட்ராங்காக நிற்காது. இன்றைக்கி பணத்தை நம்பலாம், ஆனால் பணம் சில காரியம் எல்லாத்தையுமே செய்ய முடியாது. உங்களுக்கு தன்னம்பிக்கையை நீங்கள் ஒரு பகுதியில் 2 வெற்றி வீரனாக இருக்கலாம், ஆனால் எல்லா இடத்துலையும் வெற்றி வீரனாக இருக்க முடியாது. ஒரு நாள் நம்ம எல்லாத்தையும் நல்லா செய்யலாம், அடுத்த நாள் நல்லா செய்ய முடியாமல் போகலாம். அப்போது நம்முடைய தைரியம் நம்பிக்கை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம பேசணும். ஆக மொத்தம் கடைசியாக நம்ம பேசின காரியம், கர்த்தர் மேலே நம்பிக்கை. கர்த்தர் மேலே அவன் ஒரு உறுதியாக இருக்கிற மனுஷனுக்கு தான் நம்பிக்கை இருக்கும், கான்ஃபிடன்ஸ் இருக்க முடியும், தைரியம் இருக்க முடியும். ஏன்னா என்றும் மாறாத தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் ஹெல்ப் பண்ணுறார், எனக்கு முன்பாக போய் செய்வார்ன்ற ஒரு தைரியம் எப்போ வரும்னா அவங்க வாழ்க்கையில் அனுபவித்த பிறகு தான் அந்த ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை வைத்து தான் இந்த தைரியம், கான்ஃபிடன்ஸ் இன் லைஃபே வரும். கான்ஃபிடென்ஸ்னால் நமக்கு இது வரைக்கும் அறியாத காரியங்கள், இது வரைக்கும் தெரியாத காரியங்கள் வந்தால் கூட அதை எதிர்கொண்டு அதுலேயும் நான் வெற்றி காண்பேன் அப்படின்ற ஒரு தைரியம் எப்படி வரும்? கர்த்தர் கூட இருக்கும்போது தான். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தைரியம். இப்போது இந்த கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை, அதை வச்சு வர தைரியம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் அவர் மேலே இருக்க ட்ரஸ்ட்டு இல்லாமல் போகிறதுக்கு பிசாசு எப்படி வேலை செய்வோம்? பிசாசு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கார். ஏன்னா கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு இருந்துட்டால் அவனை அடக்கவே முடியாது. அந்த ஒரு நபரை வச்சு ஆண்டவர் பெரிய காரியங்கள் செயல்பட்டுருவார். ஆனால் ஒரு மனுஷன் குறுகி போய் பயந்து போய் பின்வாங்கிட்டான்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு 3 காரியம் மட்டும் பார்ப்போம். எப்படி நம்ம ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற தைரியமான அந்த நம்பிக்கை நம்மளை விட்டு போகணுன்னு எதிரியானவன் என்ன செய்கிறான். நீங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் இன்டிமிடேஷன், மிரட்டுற மாதிரி காரியங்கள். மிரட்டுதல், மிரண்ட உடனே ஜனங்களுக்கு எல்லாமே மறந்துடும், பயம் வந்துடும். இந்த மிரட்டுற காரியங்கள் உலகத்தில் ஜனங்க கூட செய்வாங்க. ஆளுங்களை கூப்பிட்டு மிரட்டுவாங்க, நான் உன்னை இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணோன்னா பயந்துருவாங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கு பேர் இன்டிமிடேஷன். இது நீங்கள் 2 ராஜாக்கள் 18:5 பார்ப்போங்க. அங்கே எசேக்கியா ராஜாவை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா பார்த்தீங்கன்னா அவருடைய ரகசியம்,
அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. யாரும் அவரை மாதிரி இருந்ததில்லை யூதா ராஜா. ஏன்னா அவர் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை நிமித்தம். அப்புறம் என்ன ஆகுற, அவர் ஷைன் பண்ணுறாரு, அவர் ஓவர் கம் பண்ணுறாரு. அவரை போல் சாதிக்கிறதுக்கு ஒருத்தனாலும் முடியாது. அவருக்கு முன்பாகவும் எந்த ராஜா இருந்ததில்லை, அவர் பின்னாலும் எந்த யூதாவின் ராஜா இருந்ததில்லை அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் பிகாஸ் he trusted in the Lord. அவர் ஆண்டவர் அப்படியே ட்ரஸ்ட் பண்ணனால்தான் அந்த ஒரு உயர்ந்த ஒரு காரியம் அவர் வாழ்க்கையில் காணப்படுறது. அதுக்கப்புறம் 6வது வசனம் 2 ராஜாக்கள் 18:6 அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசே கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம் நம்ம லைஃப்பில் அவருடைய கட்டளைகள், அவர் சொன்ன வாக்குகளை அப்படியே பிடிக்கணும். க்ளீவ்னா அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கிட்டா, அப்படி அந்த மாதிரி அதை உறுதியாக அவர் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அதுதான் ஆங்கிலத்தில் க்ளீவ்னு. அப்போ அடுத்த வசனம் 7வது வசனம், கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவர் எங்கெல்லாம் போனாரோ அவர் ஆசீர்வாதமாக செழித்தார். இந்த லைஃப் நமக்கு இருக்கணும்னா என்ன ரகசியம் அதிலே பாருங்கள். அதில் முதல்ல என்ன சொல்லிட்டாரு, எசேக்கியா ட்ரஸ்டட் இன் அண்ட் ரிலைட் கான்ஃபிடென்ட்லி ஆன் த லார்ட். கான்ஃபிடென்ட் யார் மேலே? ஆண்டவர் கான்ஃபிடென்ட், ஆண்டவர் செய்வாருங்க. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இதை தான் ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்குறாரு. இன்றைக்கி பாருங்கள், பயம் காட்டுறது எப்படின்னா, இவர் வாழ்க்கையில் அவன் எதிரிகள் என்ன பண்ணுறாங்க, இவரை பயம் காட்டுறாங்க. என்ன பயம் காட்டுறாங்கன்னா, அவங்க ஜனங்களையும் பயம் காட்டுறானுங்க. என்ன சொல்கிறாங்க, உங்கள் ராஜா கர்த்தரை நம்புகிறேன்னு சொல்லுவான், ஆனால் உங்கள் கர்த்தரை காப்பாற்ற முடியாது, எங்கள் ராஜா பெரிய ஆள் அப்படின்னு எல்லா ஊரில் இருக்கிற கடவுளுங்களுமே ஒன்றும் காப்பாற்ற முடியல. இந்த ஊரில் இருக்க கடவுள் அந்த ஊரில் இருக்க எல்லோரும் எங்களுக்கு அடிமையாயிட்டாங்க, நீங்கள் மட்டும் என்ன? அவங்க கண்ணை இவரும் ஒரு மனுஷன் உண்டாக்கின கடவுள்னால அவன் கண்ணோட்டம் அப்படி இருந்திருக்கு. அவங்களுக்கு தெரியல, எசேக்கியா வணங்கும் தேவன் உண்மையில் ஜீவனுள்ள தேவன், இவர்கிட்ட போய் மாட்டக்கூடாதுன்னு மாட்டி அவங்களுக்கு நீங்கள் படிங்க. அவங்க எப்படி அழிந்து போனாங்கன்னு பாருங்கள். ஒன்றுமே இவங்க பண்ணல. ஆண்டவர் ஒரு தூதனை வச்சு முடித்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வெறும் ஜனத்தொகையை பார்க்குறோம், பலத்தை பார்க்குறோம், பணத்தை பார்க்குறோம், ஆள் பலத்தை பார்த்து தான் கணக்கு போடுறோம். ஆனால் கர்த்தர்னு ஒருத்தர் நமக்கு இருக்கிறாரு, யுத்தத்தின் தேவன். தூதர்கள் பட்டயம் உருவி நிற்கிறாங்க, அவர்கள் நமக்காக செயல்படுவார்கள்ன்ற நம்பிக்கை நமக்கு வரணும். இந்த உலகத்தில் வெறுமையாக நம்ம ஏதோ ஒரு மதம் இல்லை, நம்மளோட வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நமக்கு உறுதுணையாக இருந்து உன்னோடு கூட இருப்பேன்றார். அதுக்கு மேலே என்ன ஒன்று, அவர் கூட இருந்தால் நம்ம தான் வின்னு. எந்த தேவையாக இருந்தாலும் ஆண்டு சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த மனுஷனோட சொன்ன தேவன் அதே தான். என்ன சொல்கிறார், அவனோடு கூட இருந்து அவன் எங்கே போனாலும் அவனுக்கு வெற்றியும் ப்ராஸ்பரிட்டியும் கொடுத்துருக்காரு. ப்ராஸ்பர்னா தமிழில் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எவ்ரிதிங் வாஸ் ஃபேவரபிள். த ஹோல் யூனிவர்ஸ் வில் ஸ்டார்ட் டு ஒர்க் டு டூ ஃபேவர் டு யூ. உனக்காக மண்டலமே எல்லாமே, வானம் பூமி எல்லாமே ஒத்துழைக்கும். ஏன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா நடைமுறையில் இது ரொம்ப உண்மையாகவே நடக்கிற ஒரு காரியம். இது நடக்காது எங்களுக்குன்னு நான் சொல்லக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவர் நம்பினவர் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை ஆண்டவர். 2வது காரியம் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பயம் காட்டுற காரியங்கள் வரும். தாவீதை கொலியாத்தை நல்லா மிரட்டினா பாருங்கள், அதுவும் இன்டிமிடேஷன் தான். டேய் நீ வர, உன்னை இப்போ நான் பிச்சு காக்காவுக்கு நான் இறையா கொடுத்துருவேன், இப்படியா சொல்லுவான் ஒருத்தன், பயந்துருவாங்க. ஆனால் தாவீதுக்கு ஒன்றும் கொஞ்சம் கூட ஆகல. திருப்பி சொல்கிறார், நான் பட்டயத்தை நம்பி வரல, யுத்தம் செய்கிற தேவன் கர்த்தர் அவர் என் கூட இருக்கிறார், அவர் நாமத்தில் வரேன். இப்போ நான் ஒன்று அதை தான் செய்ய போகிறேன், உன்னை பிச்சுனா போட போகிறேன், காக்காங்க போடுறேன் பாடுறான்னு. என்ன தைரியம்! அவ்வளோ பெரியவன், இவன் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கான், ஒரு வாலிபன். ஆனால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பலன், தைரியம். அவன் சிங்கத்தோட போராடி இருக்கான், கரடியை கிழிச்சிருக்கான். ஸோ இதெல்லாம் கர்த்தர் எனக்கு செஞ்சனால இதையும் ஈஸியாக செய்வார் அப்படின்ற ஒரு தைரியம். அதுவும் எங்கள் அப்பா, எங்கள் தேவன், அவரை வேறு நீ தேவையில்லாமல் பேசிட்ட, ஸோ இன்னும் உன் பாதுகாப்பு உனக்கு இருக்கவே இருக்காது. என்ன ஒரு நம்பிக்கை பாருங்கள். கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறவங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் அறிந்த அந்த அனுபவம் தான் ட்ரஸ்ட்டு. சும்மானா இன்றைக்கி எல்லாருமே ட்ரஸ்ட்டுன்றாங்க.
அந்த ட்ரஸ்ட்டு கொஞ்சம் ஆழமான மேட்டருங்க. ஆண்டவரே கதி, எனக்கு வேறு எந்த பிளானும் இல்லை, வேறு யாரும் இல்லை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம பேசி அவரோட இணைஞ்சு அவருடைய பிள்ளையா அவரை நம்பினவர்களாக இருக்கும் பொழுது நம்ம போகிற இடத்துலலாம் நமக்கு எல்லா ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். ரெண்டாவது காரியம், இந்த நம்பிக்கைக்கு விரோதமான காரியங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு சொன்னது வெளியாட்கள் பயம் காட்டுவாங்க, யாராச்சும் மிரட்டுவாங்க. உங்கள் ஆஃபீஸில் மிரட்டுவாங்க, யார் வேணாலும் மிரட்டட்டும், ஒரு கூட்டமே மிரட்டலாம். ஆனால் எத்த கூட்டத்தையும் கர்த்தர் கூட இருந்தாருன்னா என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், அந்த தீர்க்கதரிசி மலை மேலே நிற்க போல் ஒரு கூட்டமாக சேனைகள் வர்றாங்க. ஃபஸ்ட்டு கூட்டத்தை கூடாக்கி கையை பிடிச்சி எடுத்துட்டு அவங்க ராஜாட்ட போய் விட்றாங்க. அந்த ஆள் சரி அடுத்த வாட்டி இன்னொரு கூட்டத்தை அனுப்புகிறான், அவன் தேவையானக்கு அந்த கூட்டத்தையும் கூடாக்கி அனுப்புகிறார். ஒரு ஆள் அவ்வளோ பேரையும் குருடனாக்கி அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் விட்றானு. இதே தேவன் தானே நம்ம தேவன். இதே தேவன் உன் கூட இருக்கிற தேவன், உனக்காக யுத்தத்தை செய்வார், எது வேணாலும் செய்வார். இவர் அறிந்து கொள்கிற ஒரு பாசம், ஒரு வாஞ்ச, ஒரு ஹங்கர், ஒரு பசி இருக்கணும். இந்த காரியங்கள் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வார். சண்டை யுத்தங்கள் எல்லாத்துலேயும் ஆண்டவர் பணம் கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, வாசல் திறக்கிறது, அற்புதங்களை செய்கிறது, எல்லாத்துலேயும் நேற்று வென்று மாறாத தேவனாக இருக்கார். அவர் என் அப்பா, எனக்கு நெருங்கிய எங்கள் அப்பா. எனக்கு யாரும் இல்லை. கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் மேலே அற்புதம் நடக்கும். ஸோ இது நடக்கக்கூடாதுன்னு தான் நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே இருக்கிறத கெடுக்கிறதுக்கு பயம். ரெண்டாவது காரியம், கர்த்தருடைய வசனம் சொல்லுது, you trust in the Lord, lean not on your own understanding, in all your ways acknowledge him and he shall direct your path. எங்கே இருக்கு? ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 3, 5, 6, 7 வாசித்தீங்கன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். இதுதான் நமக்கு என்ன ஆகும், சூழ்நிலையில் கடவுளை சாயலை, கடவுள் மேலே நம்பலை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆராய்ச்சி, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், உன் சுய புத்தியை சாயாமல் நீ என்ன பண்ணுன்றார் ஆண்டவர். உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் முழு இருதயத்தோட ஃபுல்லாக அவரை நம்பணும். இது கொஞ்சம் நிறையா பேர் மற்றவங்க செய்கிறத காப்பி அடிச்சுட்டு இவங்க பேசிட்டு சில சமயம் தங்களை காத்துக்கிற காரியங்கள்லாம் செய்யாமல் அவங்க கஷ்டத்தில் மாட்டிக்கிறாங்க. உண்மையான விசுவாசம், கர்த்தர் மேல் இருக்கிற அனுபவம், அவரோடு நடந்திருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அவர் நம்ம சுய புத்தியும் ஊரில் இருக்கிற கதை அவங்க சொல்கிறது ஞானம் இல்லை, கர்த்தரை நான் சார்ந்திருப்பேன், என் சுய புத்தி. ஏன்னா மனுஷனுடைய இதயம் திருக்கும் கேடு உள்ளது, கர்த்தருடைய காரியம் குறையில்லாதது. கர்த்தரையே சார்ந்திருக்கிறவங்களுக்கு குழப்பம் இல்லை. நம்மளை சார்ந்துருந்தால் நம்மகிட்ட கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. நம்மளே தப்பாக செய்வோம், தப்பான காரியத்தை யோசிப்போம், நம்ம யோசனை சிந்தனையில் சில சமயம் பிழை இருக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுறங்க, உன் சுய புத்தியின் மேல் சாராமல் முழு இதயத்தோடு. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீ போகிற இடத்துலலாம் ஆண்டவரை மைண்டுக்கு கொண்டு வா. அக்னாலஜ் ஹிம், அவர் செய்வார், அவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணேன். அப்படி பண்ணும் பொழுது என்ன சொல்கிறாரு, அப்பொழுது அவர் உன் பாதைகளுக்கு செவைப்படுத்துவார், உன் காரியெல்லாம் நல்லா வாய்க்கும். இது ஆண்டவராக சொல்லி கொடுத்துருக்கார். இது ஒரு ஃபார்முலா மந்திரம் மாதிரி. மற்றவங்க உலகத்தில் இருக்கிறவங்க அப்படி தான் யோசிப்பாங்க, இப்படி செஞ்சால் அப்படி ஆகிடும். ஆமாம், இதான் உண்மை தான். அவர் சொல்வதை கீழ்ப்படிந்து அவர் காரியத்தை செய்ய போல் அவர் என்ன சொல்கிறார், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. பாருங்கள், நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், எனக்கு அப்படி தான் ஆச்சு, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸு, படிச்சுக்கிறேன், கூகுளில் படிச்சுக்கிறேன், அது இதுன்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு, இதுதான் ரகசியம். உடனே உன் வாழ்க்கையில் சுகம், உன் எலும்பு, உன் தசை எல்லாம் நல்லாயிருக்கும். இதை நம்ம சீரியஸாக எடுத்தோன்னா என்னென்னா, என்னுடைய சுய புத்தியும் என் ஞானத்தையும் நான் நம்பாதபடிக்கு ஆண்டவரை நான் அக்னாலேஜ் பண்ண போகிறேன். இது ஒரு லைஃப் ப்ராக்டிஸ். என்றைக்கோ ஒரு நாள் இதுதான் என் லைஃபுங்க எப்போவுமே அப்படின்னு நடுற மாதிரி ஆயிடணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மகன் என்னையே சார்ந்திருக்கான், இந்த மகப்பார் என்னையே சார்ந்திருக்கான், இப்படி அவள் சிறு வயதிலையும் கஷ்டத்துலையும் என்னை சார்ந்திருந்தால் நான் கைவிட மாட்டேன், அவ்வளோ உயர்ந்த இடத்துல வைப்பேன்றார். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் அப்படி ஸ்டோரி இருக்கா ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுக்கு? ஆண்டவரையே நான் நம்பிட்டு இருந்தேன், உமக்கு தான் ஆண்டவர், நான் என் மூளை, என் சுய புத்தி, என் சுய பலனை நான் நம்பலை. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சுய மாம்ச பலனை நம்புறது ஒரு பெரிய சாபம். எரேமியா 17:5 என்ன சொல்கிறாருன்னா,
ஒரு சபிக்கப்படுற ஒரு மனுஷனாக மாறுவோமா. மனுஷன் மேல் நம்பிக்கையை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சுய மாம்சத்தை நம்பினு தான் ரெஜிஸ்ட்ரேஷன். எதுக்கு? சாபத்துக்கு. நீ சபிக்கப்படுவாய். ஆனால் கர்த்தரே நம்புகிற மனுஷன் செழிப்பான். போனதில் நம்ம பார்த்தோம் எப்படி ஒரு ஒரு மரம் நீர்க்கால் ஓரமாய் நட்டப்பட்டிருக்குது. வறண்டு போகிற சூழ்நிலை வந்தாலும் அது இலை உதிராது, கனி கரெக்டாக கனி தரும் மரமாக இருக்கும். இது ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃபுக்கு சீக்ரெட் வந்து பர்சன் வுட் ட்ரஸ்ட். இன்றைக்கி இது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. பட் இதில் இருக்க மேன்மையை அறிந்து நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே நான் உண்மையே நம்புகிறேன், ஆண்டவரே உண்மையே நான் நம்ப போகிறேன், கர்த்தரையே நம்பு, கர்த்தரை நம்பு. ஒரு பாட்டு இருக்குது, அழகான பாட்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. பாருங்க, கர்த்தரையே நம்புகிறோம். இதில் வந்து எல்லா காரியத்துக்கும் நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் பணம் கொடுக்குறதில்ல, உங்கள் தசமாபாகம் கொடுக்குறதில்ல கொடுத்துரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வானத்தின் பலகனியை வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லாதபடிக்கும் ஆசீர்வதிக்கிறேன். அப்போது பண ஆசை நமக்கு இவ்வளோதான் இல்லை, ஆண்டவருக்கு இன்னும் கொடுக்கணும், ஆண்டவருக்கு செய்யணும், ஆண்டவர் நான் பிரியப்படுத்தணும். இப்போ நம்ம இருதயம் அப்படியே மாறும் பொழுது தான் கர்த்தரை நம்ப போகிறோம். ஏன்? என்கிட்ட கையில் இருக்கிற காசு என் நம்பிக்கை கிடையாது. இந்த காசை காட்டிலும் 100 மடங்கு செலவை மீட் பண்ணுறதுக்கு என் தேவனை நம்பும் பொழுது அவர் செய்ய போகிறார் வாழ்நாள் ஃபுல்லாக. இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் பணத்தை பார்த்துட்டோம், இன்றைக்கி எவனோ ஒரு மனுஷனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்ட்டு நம்ம இறுதியும் அது மேலே போகும் பொழுது தான் பிரச்சனைக்கு கதவு திறக்க போகிறோம். எப்பொழுதும் கர்த்தரை நம்பும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த ஒரு சாபத்தை கேட்டுங்களா? இப்போ ஏசாயா 31:1 பாருங்கள். சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, பாருங்கள், குதிரைகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு, அப்போ நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்ற குதிரை மேலே நம்பிக்கை வைத்து, ரதங்கள் அநேகமாக இருக்கப்படினால் அவைகளை நாடி இதெல்லாம் நமக்கு இருந்தால் நம்ம செக்யூர் ஆகிடுவோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியல செக்யூரிட்டி எங்கேருந்து வருதுன்னு. என்னை கூட நிறைய பேர் நீங்கள் சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணால் செக்யூர் ஆகிடுங்க. சரி, ஆண்டருக்கு வேலைக்காரன், ஆண்டர் சொல்கிறது செய்யணும். நானாக பார்த்து நல்லா இருக்குதுன்னு செஞ்சு லோத்து செய்த தப்பெல்லாம் செய்யக்கூடாது. எந்த விஷயத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, ஆசை நிமித்தம், பேராசை நிமித்தம் இப்படி வந்தால் லைஃப் செட்டில் ஆகிடும். அங்கே தான் செட்டில் ஆகாது. லோத்துக்கு என்ன நினச்சிச்சு பார்த்தீங்களா? செட்டில் ஆனாரா? அவங்க பிள்ளை கதி என்னாச்சு, அவங்க குடும்ப கதி என்னாச்சு? ரொம்ப பரதம். பச்சையாக இருக்குதுன்னு நினைக்கிறார், பசுமையாக இருக்குதுன்னு நினைக்கிறார். அந்த தான் வாழ்க்கையே இழந்து போனான் மனுஷன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, அதான் நீ வந்து ரதங்களை பார்த்துட்டு, ரதங்கள் இருக்குது, இது வந்து சூப்பராக இருக்குது, ரதங்கள் இருந்தால் நமக்கு ஸ்ட்ரென்த்து, குதிரை ரதங்கள் அநேகமாக இருப்பதனால் அவைகளை நாடி, குதிரை வீரர் மகாபலசாலிகளாக இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. இப்போ இன்றைக்கி பாருங்கள், நமக்கு பணமோ நம்ம இந்த மாதிரி கடவுள் தவிர மிச்ச காரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது உன் இருதயம் போயிடும். உன் இருதயம் ஆண்டரை விட்டு விலகிடும்ன்றார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சில சமயம் பிடிக்காது சில ஜனங்களுக்கு. ஆனால் இங்கே தான் தப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தலையை முட்டிக்கிட்டு அழுதுட்டு பிரதர் ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, யார்கிட்ட ஓடிட்டுருப்பாங்க. யார் ஜெபம் பண்ணாலும் உனக்கு நல்லா நடக்காது. ஏன்னா கர்த்தரே உன்னை பனிஷ் பண்ணும் பொழுது யாரும் யோனாக்கு எதிர வந்த புயலை போய் இயேசு நாமத்தில் கட்டுனா நிற்குமா? அது பிசாசு அனுப்பல, ஆண்டரே அனுப்பிச்சார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுதல் நிமித்தம் ஆசீர்வாதம். கீழ்ப்படியாமல் ஆண்டவர் என்ன எப்படி வாதாடுறாரு பாருங்க. ஏசாயா 31:3 ரொம்ப அழகாக வாதாடுறாரு. எகிப்தியர் தெய்வம் அல்ல. நீ ஈஜிப்டுக்கு போகிற, ஈஜிப்ட் அந்த காலத்தில், இந்த காலத்தில் கொஞ்சம் அமெரிக்காவுக்கு எல்லோரும் நம்ம நோக்கம், அங்கே போனால் செட்டில் ஆகிடும் லைஃபு, ரொம்ப வல்லமையான தேசம், செழிப்பானது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி. அந்த காலத்தில் எகிப்து அது மாதிரி தான் கருதுனாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாம், நாகரிகத்தில் எல்லாத்துலேயும். ஸோ எகிப்தியர் தெய்வம் அல்ல, அவங்க தெய்வம் கிடையாது, அந்த ஊரும் பரலோகம் கிடையாது. நீங்கள் வந்து யாரை பார்க்கணுமோ அவரை பார்க்காம மற்ற காரியங்களெல்லாம் பார்க்குறது
உங்களை சரியான திசையிலேருந்து உங்களை வெளியே அனுப்புது. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர்கள் மனுஷர் தான். உங்க யார்? மனுஷன் தானே, எகிப்துக்கு இருக்கிறவனும். அவருடைய குதிரைகள் ஆவி அல்ல. ஆவி தான் வல்லமை, ஆனால் அது மாம்சம். அந்த குதிரைக்கு கால் உடைஞ்சா கீழே விழுந்து கிடக்கும், அவ்வளோதான். அந்த தான் குதிரையுடைய பலன். அப்போ ஆவியும் அல்ல மாம்சம்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனுக்கு இடறி சகாயம் பெறுகிறவன் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆண்டவர், see horses, their horses are flesh not spirit. ஏன்னா நம்ம தேவன் சொல்கிறாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால தான் எல்லாம் நடக்கும், அற்புதமான காரியங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் அவருடைய ஆவியின் அசைவாடுதல், அவர் ஆவியானவர் நமக்கு சார்பாக வேலை செய்யணும்னா நம்ம வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கை மாம்சத்துலேயும் ஜனத்து மேலேயும் பணத்து மேலேயும் பலத்தின் மேலேயும் சாமர்த்தியத்திலும் இல்லாதபடி கர்த்தரை சார்ந்திருக்கு. இதில் இருக்கிறவங்க அற்புதத்தை காணும் பொழுது இதில் இன்னும் ஆழமாக இறங்கிடுவாங்க. நம்ம ஆண்டர்கிட்ட சொல்லிட்டு அமைதி பார் காரியம் நடக்கும் அப்படின்வாங்க. ஏன்னா அவன் வாழ்க்கையை அனுபவித்த நிமித்தம். அவன் திரும்பி பார்க்கும் பொழுது அவன் சொல்லுவான், அன்றைக்கு நான் ஒரு கரடியோட போராட போல கர்த்தனுக்கு வெற்றி கொடுத்தார், சிங்கத்தோட போட போல ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். இந்த அந்நிய மனுஷன் என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை, இவனையும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அப்போ என்ன, நான் உன் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸிங் காட்ஸ் பவர், காட்ஸ் ஹெல்ப், தட் கிவ்ஸ் கான்ஃபிடென்ஸ். The confidence in God makes you a confident person in the world. கர்த்தர் மேல் இருக்கிற அந்த விசுவாச நம்பிக்கை, அதை அறிந்து ருசித்ததுனால்தான் உலகத்தில் நீ கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், கடவுள் செய்வார். நமக்கு வாயில் சொல்கிற கூட உங்களுக்கு தெரியும், நீங்கள் வெற்றி பண்ணிடுவோம். மார்த்தா மேரி அவங்க பிரதர் அழுகி போயிட்டுருக்குமே, ஆண்டவர் நீர் எழுப்புறீரே நாத்தடிக்குமான்ற ஒரு யோசனை வந்துச்சு. மூளை ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித்வுட் நாட் லீனிங் ஆன் யோர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல 4 நாள்லாம் நாற்று அடிக்கும். இப்போ உயிரோட வந்தால் நாற்றத்தோடு சுற்றுந்தானா அசிங்கமாக பாருங்கள். அப்படி ஆண்டவர் சொல்கிறார், ஒன்லி பிலீவ். நீ வெறுமையாக என்னை நம்பு, நீ தேவ மகிமை காண்பாய். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தேவ மகிமை காண்பதற்கு ஆண்டவர் நம்பி சிறு சிறு காரியத்தில் பயிற்சி ஆகும் பொழுது தான் நம்மளோட தைரியமான ஒரு பிள்ளையாக மாறுவோம். நம்ம வாழ்க்கையில் அற்புதம் ஈஸியாக நடக்கும். கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், எனக்கு ஒரு பயமும் கிடையாது. ஐ கேன் டூ எனி திங், காட் வில் ஸ்ட்ரெங்தன் வித் மீ. எனக்காக என் முன்பாக போய் அவர் வாசலை திறப்பார், ஆண்டவர் செய்வார். பாருங்கள், அதான் ஆண்டவர் போய் ஒரு சிவந்த சமுத்திரத்தை பிளந்த தேவன், அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஜனங்க கெட்டு போனது என்ன, அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கல. they remember not. இன்றைக்கி நீங்களும் நானும் we should remember ஆண்டவர் செய்த நன்மைகளை திரும்பி திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் மேலே இருக்கிற தைரியமும் பலனும் பெருசாகும். ஆனால் சூழ்நிலையில் என்ன நீ கடவுள்ன்ற உனக்கு நடக்காது, ஏன்னா அவங்க மற்றவங்கள பார்த்துட்டு வந்துக்கிறானா. ஆனால் நம்ம அதிகமாக ஆண்டவரை நன்றி செலுத்தி கொண்டு இருக்கும்பொழுது நம்முடைய கான்ஃபிடென்ஸும் விசுவாசமும் பெருசாகும். ஸோ இன்றைக்கி நம்முடைய கடவுள் மேலே இருக்கிற விசுவாசத்தை சொந்தக்காரருடைய வார்த்தையோ பெரிய தலைவருடைய வார்த்தையோ ஞானிகளாக இருக்கட்டும், ஆனால் எல்லா ஞானிகளுக்கும் மிஞ்சினது என் வசனம், என் ஆண்டவர் நான் சொல்கிறார், அதுடைய வழி நடத்துதல், அதுடைய ஆலோசனையில் நம்ம நிற்கிறோமா? அப்போ நம்ம லைஃப்பில் மற்றவங்க என்ன இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் யுத்தத்தை செய்வார். நம்ம வாழ்க்கையில் நம் தலையை மேலே நிறுத்துவார், ஆண்டவர் உயர்த்துவார், நமக்காக எல்லா தேவையும் சந்தித்து உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஸோ இன்றைக்கி வெளியேறப்பட்ட அந்த ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம், நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட், அந்த ஹோப்பு, அதை விட்டுடாதபடிக்கு அதை நல்லா காத்துக்கொண்டு அவரோடு இணைந்து வாழ்ந்து பார்ப்போம். நாம் செழிக்கிற ஒரு மரமாய், கனித்தர மரமாய் நம் வாழ்க்கை எப்பொழுதும் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம காணப்படும். ஜனங்களே சொல்லுவாங்க, இது கண்டிப்பாக கடவுள் தான், வேறு யாரும் செய்ய முடியாது இந்த மனுஷனுக்கு கடவுள் செய்கிற உதவின்னு. ஸோ இதை நீ பெற்றுக்கொள்வோம், பற்றிக்கொள்வோம், வாழ்க்கையில் வாழ்ந்து நடப்போம். கர்த்தர் நம்ம மூலம் மகிமைப்படுவார். ஆமென். இந்த நாளில் கூட அப்பா பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆசீர்வதித்து அவர் வாழ்க்கையில் உண்மையான ஒரு நம்பிக்கை, உண்மையான ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக கதை மாதிரி பேசுகிற காரியம் இல்லை, அனுபவத்தில் என் தேவனை நம்பினேன், என்னை ஒருபோதும் விட்டதில்லை. ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்தியிருக்கிறார், எனக்கு அற்புதம் செஞ்சுருக்கிறார், என்னை ஒருபோதும் அவர் மறந்ததில்லை, கைவிட்டதும் இல்லை. அவரையே நான் நம்புவேன். அவரை நம்பினோர் ஒருபோதும்
இத்தகைய காரியத்தை நீர் கொடுத்துக்கிறீர். நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் கூட எங்கள் குடும்பத்தில் இருக்க தேவைக்கு, எங்கள் பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்கு, பிள்ளைகளுடைய வேலை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் நடந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கணும். ஒரு வாழ்க்கை இந்த நாளில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, உங்கள் பக்கமாக இழுத்துக்கொள்ளுங்க, அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுங்க. ஸோ கர்த்தருடைய ஞானத்திலையும் பலத்திலையும் அவர் வெற்றிகரமாய் வாழ்வதற்கு நீர் உதவி செய்யுங்க. Do a miracle in their life, Lord. In Jesus' name I pray. Amen. Thank you, friends. Thank you for watching. லைஃப்பில் வெற்றிகரமாக இருக்கணும்னா கர்த்தருடைய வசனம் மாம்சமாக மாறி அந்த வெளிப்பாடு இருக்கும் பொழுது தான் எல்லா புயல் எதிர்ப்புக்கு மத்தியில் அவங்க நிலையாக நிற்க முடியும். ஸோ God bless you. Dear friends, எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரீஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனுங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.